Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் கிச்சன் ஆர்கனைசர் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம முட்டைலாம் வாங்கி வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி ட்ரே வந்து எங்கிட்ட 2 இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இதை வந்து நான் அதோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு அகலத்தில் கட் பண்ணணுமோ அதே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கரெக்டாக எனக்கு 10 முட்டை பிடிச்சது. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னா முட்டை அழகாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். என்கிட்ட 2 பிளேட் இருந்ததுனால ஸோ நான் வந்து 1 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இஞ்சிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி காஞ்சு போயிடும். ஸோ இந்த காஞ்சி போன இஞ்சியை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சுருங்க. இது கொஞ்சம் காஞ்சி இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி காய வச்சு எடுத்திருக்கேன், நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிராசரி ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, பாருங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. இப்போ இந்த மாதிரி நம்ம பருப்பு, பட்டாணி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பூச்சி புழு வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க. அந்த இஞ்சியோட வாசனைக்கு கண்டிப்பாக அதில் வந்து பூச்சி புழு வண்டு எதுவுமே வரவே வராது. நீங்கள் இதை அரிசியில் கூட போட்டு வைக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வந்து வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் சில நேரங்களில். அதை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்ககிட்ட நெயில் ரிமூவர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு காட்டன் பஞ்சில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி அதோட அந்த பேரெல்லாம் எழுதியிருக்குல்ல, இந்த நேம் அதெல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம குக்கிங் ஆயில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம நெயில் ரிமூவர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து குக்கிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசைலாம் செய்யும்போது மேலே வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றுவோம்ல, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசைக்கெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏன் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம தலைக்கு வைக்கிற எண்ணெய்க்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிடும். அதனால தான் அதோட எழுதி இருக்கிற இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்துட்டோம். ஸோ டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தேங்காய் வாங்கிட்டு அதோட இந்த மாதிரி நார்லாம் இருக்கும்ல, சில நேரத்தில் இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த நாரை வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. அது கீழே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு போயிட்டோம். அதெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு கூட நம்ம ஸ்க்ரப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட் வந்து நான் இன்றைக்கி வேறு தான் ரெடி பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தோசைக்கல்லுலலாம் தேய்ப்போம் இல்லையா, ஸோ அதுதான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஒரு ரப்பர் பேண்டு இல்லைனா நூல் போட்டு கட்டிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம ரெகுலராக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம வந்து தோசை ஊற்றும் போதெல்லாம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வெங்காயத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வரும். இதை வச்சு நம்ம ஈஸியாக இதை வந்து தேய்ச்சிட்டு அழகாக வந்து தோசை ஊற்றலாம். அது வந்து துணி எப்போ வந்து மொத்தமாக வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு அந்த துணியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு திரும்ப வந்து வேறு துணி வந்து மாற்றிக்கலாம். ஒயிட் கலரில் துணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தாராளமாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வந்து தோசையும் எடுக்க முடியும். டிப் நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கட்டை பேக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு சில நேரங்களில் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். அந்த கட்டை பேக்கில் இருக்கிற அந்த பைப்பை மட்டும் இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஒரு கம்பி வந்து சூடு பண்ணிவிட்டு கட்டை பேக் அந்த பைப்பில் ஹோல் போட்டு எடுத்திருக்கேன்.
இப்போ என்கிட்ட ஒரு ஹெட்ஃபோன் ஒயர் வந்து வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு ஹோல்டர் தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னு பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து முடிச்சு தான் போட போகிறோம். பாருங்கள், முடிச்சு நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற வளையல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வளையலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் பிளேட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நெயில் கட்டர் இருக்கும்ல, அது வந்து வச்சு கட் பண்ணிங்கனாலே டக்குன்னு உங்களுக்கு கட் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு சூப்பரான டிப்பு தான். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா வளையலையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற வளையல் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போடாமல் நிறைய விதத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான டிப்பு இது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வளையல் நம்ம நேராக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு அதை ரெண்டாக வளைச்சிட்டு இந்த மாதிரி அதை முறுக்கி விட்டுருங்க. முறுக்கி விட்டுட்டு இதை இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு பின் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து நம்ம என்ன வேணும்னாலும் நம்ம வந்து மாட்டி வச்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு மாட்டிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், பாருங்கள். இதில் தேவையான கரண்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிச்சனில் ரொம்ப சூப்பராக மாட்டி வைக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற வளையல் வந்து எடுத்துக்கோங்க. அந்த வளையலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம் போட்டு அந்த வளையலை வந்து மேலே மேலே நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் கூட நிறைய ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஹாலில் கூட இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா வீடு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பொருளும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து வைக்கிறதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு அட்டை மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதை தான் வந்து ஒட்டிக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒட்டி எடுத்துடலாம். ஒட்டிட்டு அந்த வளையலை வந்து ஸ்டாண்டு மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நம்ம கிச்சனில் ஸ்பூன் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா டிவி பக்கத்தில், ஹாலில், இல்லைன்னா ஃப்ரிட்ஜு மேலே இந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். பாருங்கள், இதில் வந்து நான் ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம் ஐட்டம், அதுக்கப்புறம் பென்னு, பென்சில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப அழகாக இருக்கும். வீணாக போன வளையல் அப்படின்னு நம்ம தூக்கி போடாமல் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இப்போ நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.